ஹலோ ஆல்! இன்னைக்கு இந்த வீடியோல 4 இன்ட்ரஸ்டிங்காவும், ஈஸியா இருக்க மாரி கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் ஐடியா ஷேர் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்க. கிட்ஸுக்கு கண்டிப்பா ரொம்ப பிடிக்கும். இந்த ஸ்கூல் பேக் அண்ட் டிஃபன் பாக்ஸ் ஜஸ்ட் ஸ்கூல் போறதுக்கு 1 நாள் முன்னாடி தான் டெலிவர் ஆச்சு. ஸோ இது பேக் சூப்பரா இருந்தது. அண்ட் டிஃபன் பாக்ஸ்ல ஒரு டிசைன் ப்ராப்ளம். அதில இருக்க கம்பார்ட்மெண்ட்ல இருக்க ஃபுட்டெல்லாம் வந்து மத்த கம்பார்ட்மெண்ட்ஸ்க்கு உள்ள வர மாரி இருந்தது. ஸோ நான் இத ரிட்டர்ன் பண்ணிட்டு, வேற பக்கத்துல இருக்க கடையில போய் செக் பண்ணியே வாங்கியாச்சு. இந்த பென்டோ பாக்ஸ்லாம் கொஞ்சம் நம்ம செக் பண்ணி தான் வாங்கணும், நேர்ல பார்த்து. அண்ட் அன்னைக்கு நைட்டே பனானா பிரெட் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ண ஆரம்பிச்சாச்சு. இந்த மாரி இது ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்காக நல்லா 3 பழுத்த வாழைப்பழம் இருந்தது. அதனால அதையே யூஸ் பண்ணி பனானா பிரெட் பண்ணிடலான்ட்டு, ஃபுல்லா எல்லாம் ஹெல்த்தி இன்கிரீடியன்ட் தான். இதோட மெஷர்மெண்ட்ஸ், இன்கிரீடியன்ட் லிஸ்ட் இதெல்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட்டு பனானாவும், சர்க்கரையும் நல்லா நம்ம மிக்ஸி ஜார்ல இது பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வினிகர் சேர்த்துக்க போறேன். அண்ட் தேங்காய் எண்ணெய். உங்களுக்கு என்ன எண்ணெய் வேணுனாலும் நீங்க சேர்த்திக்கலாம். அப்புறம் கோதுமை மாவு. மாவெல்லாம் கொஞ்சம் சலிச்சு சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் கொக்கோ பவுடர், பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், அப்புறம் கொஞ்சம் தண்ணி. இவ்வளோதான். இதெல்லாம் சேர்ந்து மிக்ஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபேவரட்டான ட்ரை ஃப்ரூட் மிக்ஸ்டா கூட நீங்க சேர்த்துக்கலாம். நான் பாதாம் மட்டும் சேர்த்துருக்கேன். அத நல்லா நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, நம்ம பிரெட் பேன்ல ஊத்திடலாம். நீங்க கேக் டின்ல கூட பண்ணலாம். என்கிட்ட இந்த பிரெட் பேன் இருந்தது அப்படிங்கிறனால நான் அதில பண்றேன். மேல டெக்கரேஷனுக்கு சாக்கோ சிப்ஸ் போட்டிருக்கேன். ஸோ இது வந்து புஜ்ஜுவோட ஃபேவரைட். அதனால அத போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணுனா நீங்க நட்ஸ் கூட போட்டுக்கலாம். அது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சாக்கோ சிப்ஸ் போட்டிருக்கேன். அவன்ல நீங்க அத 180 டிகிரீஸ்ல 45 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுக்கணும். எவ்வளோ கிளாஸியா எப்படி வந்திருக்கு பாருங்க. இது கம்ப்ளீட்டா கூல் டவுன் ஆகட்டும். நடுவுல கட் பண்ணா அது ஒரு மாரி சாகி ஆயிடும். ஸோ இத நான் காலையில தான் வந்து கட் பண்ண போறேன். அதுக்கப்புறம் நைட்டே வந்து காலையில வந்து சாண்ட்விச் பண்ணலான்னு முடிவு பண்ணியாச்சு. ஸோ நைட்டே வந்துட்டு இதுக்கு தேவையான ஒரு சட்னி, சாண்ட்விச்க்கு தேவையான ஒரு ஸ்ப்ரெட் நம்ம வீட்லயே பண்ணிக்கலாம். வெளியில மயோனைஸ் இந்த மாரி வாங்குறதுக்கு பதிலா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, சாட் சட்னியோட எல்லாம் மிக்ஸ் பண்ணி நானா ஒண்ணு புதுசா கண்டுபிடிச்சேன். லைக் புதினா, கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு, கொஞ்சம் லெமன் ஜூஸு, அப்புறம் முந்திரி. முந்திரி போட்டிங்கன்னா, அந்த மயோனைஸ் மாரி ஒரு ஃபீல் கிடைக்கும். முந்திரி நீங்க எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் கம்மியா தான் சேர்த்துக்கிட்டேன். சாட் மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸியில இது பண்ணி எடுத்தீங்கன்னா, உங்களோட சாண்ட்விச் சட்னி ரெடி. இத நெக்ஸ்ட் டே மார்னிங் பாருங்க, பிரெட் கம்ப்ளீட்டா கூல் டவுன் ஆயிடுச்சு. இத நீங்க கட் பண்ணி, உங்களுக்கு தேவையானத ஸ்நாக்ஸ் பாக்ஸ்ல வச்சுட்டு, மத்தத நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதில ஒரு 2 நாளுக்கு அப்புறம் இத ஃப்ரிட்ஜ்ல வச்சுருங்க. ஏன்னா பனானாஸ் அப்புறம் நம்ம ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவும் ஆட் பண்ணாதனால, ஃப்ரிட்ஜ்ல வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. வேணுங்கும்போது எடுத்து சூடு பண்ணிக்கலாம். ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு ஒண்ணு ரெடி. கூடவே ஏதாவது ஃப்ரூட்டும் குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, டெய்லி ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் கண்டிப்பா ஸ்நாக்ஸ் பாக்ஸ்ல இருக்க மாரி தான் நான் இத வந்து பிளான் பண்ணியிருக்கேன். இதில வந்து நோ எக், நோ பொட்டேட்டோ. இந்த 2மே பார்த்தீங்கன்னா, யூசுவலா எதுவும் இல்லன்னா குடுக்குற ஐட்டம்ஸ். ஸோ நம்ம முன்னாடியே பிளான் பண்ணி பண்றப்ப, இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு நான் அத பிளான் பண்ணேன். அண்ட் வெஜ் சாண்ட்விச்க்காக ரொம்ப சிம்பிளான வெஜ் சாண்ட்விச். குக்கும்பர் அண்ட் இந்த வெங்காயம், தக்காளி இதெல்லாம் கட் பண்ணிட்டு, லெட்டஸ் லீவ்ஸ் இருக்கு. ஸோ அது கூட இந்த மாரி அரேஞ்ச் பண்ணி, நம்ம வெஜ் சாண்ட்விச் ரெடி பண்ணியாச்சு. அதோட கொஞ்சம் சீஸ் ஸ்லைசஸ் அதையும் போட்டு கிரில் பண்ணி எடுத்துட்டாச்சு. ஸோ மத்தியானத்துக்கு ரெடி ஆயிடுச்சு. வித் லிட்டில் டொமேட்டோ கெச்சப்போட. டொமேட்டோ கெச்சப் எப்படி வீட்லயே பண்றது அப்படிங்கிற லிங்க்கும் நான் குடுத்துருக்கேன். நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. இதுதான் புதுசா வாங்குன டிஃபன் பாக்ஸ். மேலேயே ஸ்பூன் கம்பார்ட்மெண்ட்டும் இருக்கு. நல்லா இன்சுலேட்டட். ஸோ சூடு ஆறாம இருக்கும். இன்சைட் வந்து சில்வர், வெளியில தான் பிளாஸ்டிக். ஸ்பூனும், ஃபோர்க்கும் இங்க வச்சுக்கலாம். இது கூட கம்பார்ட்மெண்ட்ல வந்து தனியா குடுத்துருக்காங்க. ஸோ ஒரே பாக்ஸ் மாரி இல்லாம, இது ரொம்ப கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆச்சு எனக்கு. இது பெட்டரா இருக்கும்னு நெனச்சேன்.
இன்னைக்கு மத்தியானம் லஞ்ச் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா கீரை நெறையா இருந்தது. ஸோ, அதெல்லாம் வச்சு ஒரு இன்னைக்கு ஒரு ஃபுல் ஹெர்பல் லஞ்ச் மாரி தான் ஃபீல் ஆச்சு. கொஞ்சம் பருப்பு வேக வச்சு வச்சிருந்தேன். ரசத்துக்காக கொஞ்சம் பருப்பு தண்ணி எடுத்துக்கிட்டேன். இது கூட பொன்னாங்கண்ணி கீரைன்னு சொல்லுவோம் இல்லையா? ரொம்ப கண்ணுக்கு, ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ, அந்த கீரையில கூட்டு மாரி. அப்புறம் பிரண்ட கொஞ்சம் கடிச்சுதுங்க. ஸோ அதையும் வச்சுட்டு ஒரு சட்னி, பிரண்ட சட்னி செம்ம டேஸ்டியா இருக்கும். பசிக்காதவங்களுக்கு கூட பசிக்கும். புஜ்ஜுக்கு மத்தியானம் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் குடுக்காதனால, நான் நைட் வந்தோனே பிரண்ட சட்னி இந்த மாதிரி சாப்பாடோட வச்சு குடுத்துக்கலாம் அப்டின்ட்டு யோசிச்சிருக்கேன். ஏன்னா மத்தியானமும் வந்து டிஃபன் ஐட்டமாவே சாப்பிடுறதுனால. ஸோ பிரண்ட சட்னி பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தான் உரிச்சுட்டு, அத வெறும் வாணலியில எண்ணெய் ஊத்தி, புளி கொஞ்சம் சேர்த்து, வெறும் மிளகாயோட சேர்த்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கணும். அப்பதான் நல்லா ஃப்ரை ஆகும். கையில எண்ணெய் தடவிட்டு பண்ணணும். இல்லாட்டி கையெல்லாம் ரொம்ப பிக்க ஆரம்பிச்சுரும். தனியா ஒரு 10, 15 சின்ன வெங்காயத்த இந்த மாதிரி வணக்கி எடுத்து வச்சுக்கணும். இது ரசம். ரசம் இனி கொதிக்க வச்சா ரெடி. இப்போ பிரண்ட சட்னி ஆறட்டும். அதுக்கப்புறம் அத அரைச்சர்லாம். இப்போ முருங்கைப்பூ இருந்தது. ஸோ முருங்கைப்பூ வந்து இப்போ பாக்கெட்லயே நெறைய கெடைக்குது. ஆ அது பார்த்தீங்கன்னா, இந்த பொரியல் மாரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, முருங்கைப்பூ பொரியல் ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். ஸோ இன்னைக்கு வந்து பொன்னாங்கண்ணி கீரை கூட்டு, பிரண்ட சட்னி, அப்புறம் முருங்கைப்பூ பொரியல். பிரண்ட சட்னி அரைச்சாச்சு. அண்ட் ரசமும் ஒரு நல்லா கொதி வந்துருச்சு. கொதிச்ச உடனே ரசம் யூசுவலா இறக்கிருவேன். அண்டு முருங்கைப்பூல கொஞ்சம் தேங்காய் தூவுனா, முருங்கைப்பூ பொரியல் ரெடி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நல்லா சுட சுட சாப்பாடோட பொரியல் அண்டு கேசரி கொஞ்சம் பண்ணேன். அப்புறம் பிரண்ட சட்னி, கூடவே ரசம், தயிர் அப்படின்னு செம்மையா போச்சு இன்னைக்கு லஞ்ச் பிளேட்டர். ஸ்கூல் ஆரம்பிச்சதுலேருந்து ஒவ்வொரு நாளும் காலையில 5:30க்கு எந்திரிக்கிறேன். அப்பதான் வந்து பிளான் பண்ணி வச்சத ப்ராப்பரா பண்ண முடியுது. அப்படி இல்லாட்டி பண்ணலன்னா, அதுவே ஒரு சாட்டிஸ்ஃபைடா இருக்காது நமக்கும். காலையில நம்ம நைட் பிளான் பண்ணி வச்சிருந்தத பண்ணிட்டாலே, அன்னைக்கு ப்ராப்பரா டே வந்து அன்னைக்கு ஃபுல்லாவே நார்மலா ஒர்க் அவுட் ஆகும். அண்ட் நைட்டே வந்து நான் பாதாம் எல்லாம் நெறையாவே கொஞ்சம் சேர்த்தியே ஊற வச்சிருந்தேன், உப்பு தண்ணீல. இப்ப நான் வந்து இந்த தண்ணிய ட்ரெயின் பண்ணிட்டு, கொஞ்சம் நல்லா இந்த கிளீன் கிளாத்ல வந்து அத நல்லா வைப் பண்ணிட்டு, இத நான் வந்து ஒரு ஓடிஜில நான் ரோஸ்ட் பண்ண போறேன். ரோஸ்ட் பண்ணி இதுக்கு மேல நீங்க சால்ட்டட் ஆல்மண்ட்ஸ் இது ரொம்பவே நல்லாருக்கும். பிளஸ் ஊற வைக்காம பாதாம் சாப்பிடுறதும் நல்லதில்ல. இந்த வாட்டர் பாட்டில்ல வந்து டெம்பரேச்சர் செட்டிங்ஸ் இருக்கு. ஆ இத வந்து புஜு ரொம்பவே லைக் பண்ணா. அண்ட் இப்போ வந்து நம்ம ஒரு ஓவன் ட்ரேக்கு இத ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு, இத நான் வந்து பேக் பண்ணி எடுத்துக்க போறேன். ஒரு 40, 45 மினிட்ஸ் பேக் ஆகணும். ஸோ காலையில எந்திரிச்சோனே ஃபர்ஸ்ட்டு வேலையா நான் இத ஆரம்பிச்சுட்டேன். ஸோ ஸ்கூல் கிளம்புறதுக்குள்ள எல்லா ஆல்மண்ட்ஸும் ரெடி ஆயிரும். கொஞ்சம் மட்டும் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுட்டு, மத்ததெல்லாம் நம்ம வந்து ஒரு பாக்ஸ்ல போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஏர்டைட் பாக்ஸ்ல. பெங்களூர்ல மார்னிங்ஸ் ரொம்பவே இப்பல்லாம் சில்லுன்னு இருக்கு. காலையில எந்திரிக்கிறதுக்கே ரொம்ப ஒரே சலுப்பா இருக்கு. அண்ட் இன்னைக்கு வந்து சீசனல் ஃப்ரூட் மேங்கோ. மேங்கோ இல்லாம எப்படி? அதனால இன்னைக்கு வந்து மேங்கோ குடுத்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு மேங்கோ கட் பண்ணி வச்சுட்டேன். கண்டிப்பா இன்னைக்கு அவன் ரொம்பவே லைக் பண்ண போறான். இன்னைக்கு டிஃபன் பாக்ஸ்ல வெஜிடபிள் சேமியா. வெஜிடபிள் சேமியாவ நான் சுடு தண்ணீல போட்டு ஒரு 3 மினிட்ஸ் டைமர் செட் பண்ணி வச்சிருக்கேன். 3 மினிட்ஸ் ஆன உடனே அத எடுத்து வடிகட்டி, அ நம்ம பச்ச தண்ணி மேல காமிச்சிட்டோம்னா, அது ப்ராப்பரா நல்லா உதிரி உதிரியா குக் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம ஜஸ்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணிட்டு, அது கூடவே வந்து இந்த சேமியாவ போட்டுறலாம். இதில வந்து ஜஸ்ட் நான் வெறும் இஞ்சிய மட்டும் போட்டு வெஜிடபிள்ஸ் கூட போட்டு குக் பண்ணியிருக்கேன். ஒரு நல்ல ஃப்ளேவர்க்காக. இது நல்லா இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். கொஞ்சம் இந்தியன் மசாலாஸ் இதெல்லாம் போட்டு பண்ணீங்கன்னா. அண்ட் ஆல்மண்ட்ஸ் எல்லாம் ரோஸ்ட் ஆயிடுச்சு. நம்ம சூப்பரான ரோஸ்டட் ஆல்மண்ட்ஸ் ரெடி. அதுவும் வந்து கிச்சன்ல நம்ம வேலை பார்க்காம ஓடிஜில ஈஸியா பண்ணியாச்சு. அண்ட் நீங்க இது பண்ணணும்னா, நீங்க ஒரு நைட்டே வந்துட்டு அத நல்லா வறுத்து வச்சுக்கலாம். நான் நேத்து பண்ண பனானா பிரெட்டு அது கூட சேர்த்து வச்சுட்டேன். இன்னைக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு. அப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா, எக் ஆம்லெட், பிரெட் ஆம்லெட் ஆக்சுவலி. அது கூட நம்ம சாண்ட்விச் சட்னி இருக்கு பார்த்தீங்களா? அதையும் சேர்த்து வச்சுட்டேன்.
ரொம்ப நல்ல காம்பினேஷன். கெட்சப்க்கு பதிலா இந்த மாதிரியும் அடிக்கடி சட்னீஸையும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு டியூஸ்டே லஞ்ச் பாக்ஸ் மெனு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இத பேக் பண்ணி எடுத்து வச்சிடலாம் ஃபர்ஸ்ட்டு. இந்த லஞ்ச் பாக்ஸ் எனக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கு. எனக்கு ஆக்சுவலி ரொம்ப புடிச்சது. பட் இந்த பிராண்ட் ஆன்லைன்ல இருக்கான்னு எனக்கு தெரியல. செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு வேள அவைலபிளா இருந்ததுன்னா நான் லிங்க் குடுக்குறேன். இந்த லஞ்ச் பேக்கும் வந்து நான் பக்கத்துல இருக்க லோக்கல் ஷாப்ஸ்ல தான் வாங்குனேன். அண்ட் பேக் பண்ணியாச்சு. இன்னைக்கு வந்து புஜு ஸ்கூல்ல ட்ராயிங் நோட் புக்ஸ் எல்லாம் சென்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க. அது கவர் பண்ணாம இருந்துச்சு. ஸோ கவர் பண்ணலாம் அப்படின்னு பண்ணிட்டுருக்கேன். அண்ட் இது ரொம்ப நாஸ்டால்ஜிக் ஃபீலிங் இல்லையா? அதாவது இத பண்ணும்போதெல்லாம் வந்து எனக்கு என்னோட சைல்ட்ஹுட் மெமரீஸ் தான் ஞாபகம் வரும். சைல்ட்ஹுட்ல எல்லாரும் உட்காந்து அப்படியே கவர் பண்ண மாரி ஞாபகம் இன்னும் இருக்கு. லேபிள் ஒட்டி இத பேர் எழுதுறதுக்கு அவ்வளோ ஆசையா இருக்கும். புஜுக்கு இப்ப தான் அதெல்லாம் தெரிய ஆரம்பிக்குது. இப்ப தான் அவன் நேம் எழுதணும்னு சொல்லிட்டுருக்கான். இன்னைக்கு மத்தியானத்தில கொள்ளு குழம்பு ரொம்ப டேஸ்டியா வந்துருந்துச்சு இன்னைக்கு. அ எஸ்பெஷலி இன்னைக்கு ரொம்ப நல்லா வந்திருந்துச்சு. ரசம் வந்து எப்படி வைப்போமோ, ரசமும் குழம்பும் மிக்ஸ் பண்ண மாரி நான் இன்னைக்கு இத வச்சுட்டேன். அ ஸ்மால் ஆனியன்ஸ் யூஸ் பண்ணுங்க. இதுக்கு கண்டிப்பா நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்க. அப்பதான் அதோட ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாருக்கும். குழம்பு மாரி வர்றதுக்காக கொஞ்சம் தக்காளி நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணேன். அண்ட் நம்ம அரைச்ச விழுது, ப்ளஸ் புளி தண்ணி, அதுக்கப்புறம் வேக வச்ச கொள்ளு. கொள்ளு நைட்டே நீங்க ஊற வச்சிருந்தா மட்டும் தான் அது காலையில நல்லா வேகும். அப்படி இல்லாட்டி வேகவே வேகாது. கொஞ்சம் சாம்பார் தூள், மஞ்சள் தூள், அப்புறம் கொரியாண்டர் அதாவது கொத்தமல்லி தூள் இதெல்லாம் போட்டு கொதிக்க வச்சு இறக்குனீங்கன்னா, உங்களோட கொள்ளு குழம்பு ரெடி. இது வெங்கடேஷ் பட் சாரோட இதயம் தொட்ட சமையல்லேருந்து தான் கத்துக்கிட்டேன். இதில பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நான் எக்ஸ்ட்ரா என்னோட இதுவும் சிலதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட வந்து தொட்டுக்கறக்கு கொள்ளு எப்பவுமே ரொம்ப ஹீட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ, அது கூட தொட்டுக்கறக்கு ஒரு வெஜிடபிள் சாலட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, காய்கறி எல்லாம் போட்டு குக் பண்ணாம, அ காய்கறி எல்லாம் வந்து நீங்க இதில வந்து குக்கும்பரு, வெங்காயம் அண்ட் கேரட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ, லெட்டஸையும், கேரட்டையும் நான் வந்து உப்பு தண்ணீல கொஞ்சம் வினிகர் போட்டு கொஞ்ச நேரம் வச்சுட்டு எடுத்துட்டேன். இது கூட அந்த சாட் சட்னியும் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஆம்ச்சூர் பவுடர், அப்புறம் கொஞ்சம் ஆலிவ் ஆயில் இதெல்லாம் போட்டு ஒரு டாஸ் பண்ணிட்டேன். ஸோ சாட் சட்னிங்கிறது இதுக்கு சீசனிங்காவும் யூஸ் பண்ணிக்க போறோம். மல்டி பர்ப்பஸ் யூஸ்ன்னு சொல்லலாம் அந்த சாட் சட்னி. அது சாட் சட்னி இல்ல ஆக்சுவலி சாண்ட்விச் ஸ்ப்ரெட் எல்லாமே மிக்ஸ் பண்ணி பண்ண ஒரு ஐட்டம். அண்ட் நெக்ஸ்ட் டே வெட்னஸ்டே மார்னிங் பார்த்தீங்கன்னா, அம் ரொம்பவே இன்னுமே ரொம்ப குளிராயிடுச்சு அன்னைக்கு. ப்ளம்ஸ் வாட்டர் நைட்டே வந்துட்டு நெறையா ஃப்ரூட்ஸ் வாங்கி வச்சிருந்தப்ப, இந்த ப்ளம்ஸ் ரொம்ப புளிப்பா போயிடுச்சு. ஸோ இது என்ன பண்ணலாம் அப்டின்ட்டு இன்ஃப்யூஸ்ட் வாட்டரா பண்ணி குடிச்சிடலாம். ஸோ ப்ளம்ஸும் வேஸ்ட் ஆகாது. விட்டமின், மினரல்ஸும் நமக்கு கிடைக்கும் அப்டின்னு சொல்லிட்டு இன்ஃப்யூஸ் வாட்டர் பண்ணேன். அண்ட் இன்னைக்கு வந்து கிட்ஸோட ஃபேவரட் லஞ்ச் மெனு. இன்னைக்கு பாஸ்தா பண்ணலாம் அப்டின்ட்டு, இது எல்லாமே வீட்டுக்கு பின்னாடி இருந்து கிடைச்ச இந்த பேசில் லீவ்ஸு அதாவது திருநீர் பச்சிலைன்னு சொல்லுவோம் இல்லையா? அதான் பேசில் அது. அப்புறம் லெமன் கிராஸு, அ ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் இதெல்லாம் வச்சு இன்னைக்கு பண்ண போறோம். வெஜிடபிள்ஸ் உங்களோட ஃபேவரைட் வெஜிடபிள்ஸ், குழந்தைங்களோட ஃபேவரைட் வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி, டாஸ் பண்ணிட்டு, அப்புறம் ஒயிட் சாஸ் பாஸ்தா தான் நான் இன்னைக்கு பண்ண போறேன். நவ் பேக்கிங் டைம்.
இப்ப பாஸ்தா கூட கா காக்ரான்னு சொல்லுவாங்க. ஒரு மகாராஷ்டிரியன் ஸ்நாக் இது. அதாவது சப்பாத்திய தான் நல்லா இன்னும் சுட்டு எடுத்தா அது அப்பளம் மாரி ஆயிடும். இது கீ போட்டு சுட்டு எடுத்தா ஒரு அப்பளம்னு சொல்லலாம். அது ரொம்ப சாப்பிடறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ பாஸ்தா கூட அது வச்சிருக்கேன். அண்டு கொய்யாப்பழம் ரெட் கலர் கொய்யாப்பழம். ஸோ அதுக்கு மேல லைட்டா சாட் மசாலா தூவி குடுத்தேன். சாப்பிடறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பனானா ட்ரிசில்ட் வித் ஹனி. சிம்பிளா நம்ம வந்து ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி குடுத்துடலாம். பட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா வந்து டிஷ்ஷ கொண்டு போணும்னா, நம்ம அது கூட எக்ஸ்ட்ரா ஒரு டாப்பிங் பண்ணா தான் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நார்மலா சாப்பிட்றக்கும் அண்ட் ஆஃப்டர்நூன் வந்து ரொம்ப நேரம் காலையில பேக் பண்ணி குடுத்து, ஆஃப்டர்நூன் எடுத்து சாப்பிடும்போது, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்போது தான் அது நல்லாயிருக்கும். ஆக்சுவலி எனக்கும் ரொம்ப சமைக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அண்ட் பார்க்கும்போதே ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு. பிரேக்ஃபாஸ்ட் டைம். பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா, ரவா தோசை வித் நேத்து பண்ண கொள்ளு குழம்பு. புளி போட்டனால ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸ்கூலுக்கு அனுப்பிச்சதுக்கப்புறம் உட்காந்துட்டு ரிலாக்ஸ்டா நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது நிஜமாவே ஒரு பிளிஸ் அப்படின்னு சொல்லலாம். எத்தனை பேத்துக்கு இந்த மாரி ஃபீல் ஆயிருக்கு? எல்லாரும் எவ்ளோ அப்பா! அப்படின்னு அப்பதான் மூச்சு விடுவோம். நெக்ஸ்ட்டு தேர்ஸ்டே மார்னிங் வந்து மினி இட்லீஸ வந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணி மசாலா இட்லி மாரி குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அது கூட வந்து சாக்கோ லவா கேக் புஜு கேட்டிருந்தான். ஸோ சாக்கோ லவா கேக்கே ராகில எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு, என்னோட ஃபர்ஸ்ட்டு ஃபியூ ரெசிபீஸ் இந்த சேனல்ல போஸ்ட் பண்ணதுல இதுவும் ஒண்ணு. அதோட லிங்க்க நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தரேன். இதுல வந்து ஆல்மண்ட் மில்க் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். என்னன்னா, திடீர்னு வந்து காலையில பால் இல்ல. பால் அ அவ்வளோ நேரம் வரல. ஸோ சீக்கிரமா செஞ்சு வச்சா தான் ரெடி ஆகும் அப்டின்ட்டு, நான் வந்து ஆல்மண்ட் மில்க் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இதில ராகிக்கு பதிலா நீங்க வீட் போட்டிங்கன்னா, இன்னுமே சாஃப்ட்டா வரும். பட் ராகியும் எக்ஸலன்ட்டா இருக்கும். டிஃப்ரெண்ட்டா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. சாப்பிடாத குழந்தைங்க கூட சாப்பிடுவாங்க. இது வந்து பணியாரம் பேனு. என்னோட அ மாக்கல் பணியாரம் பேன். இது ரொம்ப ஹெவி வெயிட் பேன். இது பார்த்தீங்கன்னா, நல்லா ஒரு ஓவன் மாரி ஒரு ஃபீல் குடுக்கும். நீங்க ஒரு நான்ஸ்டிக் பேன் வச்சிருந்தீங்கன்னா, ரொம்பவே சிம்ல வச்சுக்கோங்க அடுப்ப. சின்ன அடுப்புல சிம்ல வச்சுக்கோங்க. இது பக்காவா வந்திருந்தது இந்த ரெசிபி. ரொம்ப டேஸ்டியா இருந்தது. இது வந்து அன்னைக்கே காலியாயிடுச்சு. ஸோ இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு சாக்கோ லாவா கேக், மினி இட்லி, அதுக்கப்புறம் ஆப்பிள் வித் பீனட் பட்டர். பீனட் பட்டர் வந்து ஆப்பிளோட சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ஃப்ரைடே அன்னைக்கு அவனுக்கு ஸ்கூல் இல்ல, ஆன்லைன் கிளாஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். உங்களுக்கும் சில ஐடியாஸ் கிடைச்சிருக்கும், சில மோட்டிவேஷன் கிடைச்சிருக்கும். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம ஒரு லைக் போடுங்க. அது கண்டிப்பா எனக்கு ரொம்ப என்கரேஜிங்கா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ டில் திஸ் ஃப்ரெண்ட்ஸ். பாய். இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான, யூஸ்ஃபுல்லான வீடியோவோட உங்கள மீட் பண்றேன்.